Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 1 la exercise 1.6 la final stage க்கு வந்துட்டோம் 11 to 15. இந்த இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த chapter over. சரிங்களா? முடிக்க போறோம். கவனிங்க 11th sum. If function வந்து a to b is a bijective function சொல்லிருக்காங்க. Bijective function and if n of b வந்து 7 னு கொடுத்திருக்காங்க, then n of a வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. is equal to என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப பைஜெக்டிவ்னா என்ன? பைஜெக்டிவ்னா 1 to 1 and on to function. 1 to 1 on to ரெண்டும் சேர்ந்தது தான் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா பைனா ரெண்டுன்னு அர்த்தம். அப்ப ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்தது தான் பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே ஃபங்க்ஷன்ல ரெண்டும் இருக்கிறது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா n of b வந்து 7 னு கொடுத்திருக்காங்க. 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன? 1 to 1 ஃபங்க்ஷன்னா இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து பைஜெக்ட் 1 to 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி ஒரு கோடொமைன், இது வந்து கோடொமைன் சொல்லுவோம். ஒவ்வொரு கோடொமைனுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பா ஒரே ஒரு ஒன்னுக்காச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்னுக்காச்சும் இருந்தா அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்ப ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்ம பைஜெக்டிவ்னு சொல்றோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? n of b வந்து 7 கொடுத்திருக்காங்க. இதுதான் b. இப்போ இதுல 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். a b c d e f 1 2 3 4 5 6 g வரைக்கும் 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் கண்டிப்பா 1 to 1 கண்டிப்பா ஒன்னொன்னு இருக்கணும் இல்லையா? அப்ப இதுலயும் என்ன இருக்கும்? 4 5 6 7. இப்ப இதுல 7 இருந்துச்சுன்னா பைஜெக்டிவா இருக்கும்போது 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கும்போது அப்ப ஏலியும் என்ன இருக்கும்? 7 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இதுதான். இதை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ ஆன்சர் 1 இஸ் கரெக்ட். புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் 12th சம் கவனிங்க. let f and g be two functions given கொடுத்திருக்காங்க. f னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, g னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? then the range of f dot g கேட்டிருக்காங்க. இப்ப ரேஞ்ச் கேட்கும்போது ரேஞ்ச்ன்றது என்ன? கோடொமைன்ல எது வந்து பேர் ஆயிருக்கோ அதான் ரேஞ்சுன்னு நமக்கு தெரியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து செகண்ட் உங்களுக்கு நான் ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப இதுல செகண்ட்ல இருக்கிறதுலாம் என்னது? இது x அப்படின்னா இது g of x ன்னு சொல்லுவோம். இங்க என்ன இருக்கோ அது g of x. இது xனா இது g of x ன்னு சொல்லுவோம். அது மாதிரி இதுல இது g of x, இதுல இது g of x, இதுல இது g of x இல்லையா? இப்ப இதுல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே g of x ன்னு சொல்லுவோம். இப்ப இதுல இருந்து நம்ம ரேஞ்ச் இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 வந்து இந்த fல முன்னாடி இருக்கிற 2 பாருங்க. இதுல வந்து பேரா வந்துச்சுன்னா இதுல ஃப்ரண்ட்ல இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த 2க்கு என்ன கிடைச்சிருக்கு? 0. அப்ப 0ன்றது ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இத பாருங்க. இந்த g of x பாருங்க. அது மாதிரி நம்ம ஒண்ணுக்கும் பார்க்க போறோம். இந்த g of x பாருங்க. இதுல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப இந்த 0 இருக்கு இல்லையா? இந்த 0க்கு இங்க 0 இருக்கு. இதுக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1. நெக்ஸ்ட் இந்த 4 இருக்கு இல்லையா? அடுத்தது இந்த g of x பாத்தீங்கன்னா 4. இந்த 4 வந்து எங்க இருக்கு? 4 ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கு. அப்ப இதுக்கு இதோட ரேஞ்ச் என்னது? 2. நெக்ஸ்ட் இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த g of x இருக்கு. இப்ப இந்த 2க்கு என்ன இருக்கு? திரும்பவும் 0 இருக்கு. அப்ப 0 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 0 பாருங்க. இந்த 0க்கு இங்க இருக்கிற 0 பாத்தீங்கன்னா இதுக்கு 1 இருக்கு. இப்போ 1 இருக்கு. அப்போ இதுக்கு இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். புரிஞ்சுதா? இதுல இருக்கிற g of x பார்க்கணும். இது xனா இது g of x. இப்ப g of x பார்க்கணும். அதுக்கு வந்து எது வந்து fல பேர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்க இருக்கிற செகண்டையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எது பேர் ஆகுதுன்னு பார்க்கணும். அது கூட என்ன இருக்கோ அதுதான் வந்து இதுதான் f of x இல்லையா? இப்ப இந்த f of x தான் இதோடைய ரேஞ்ச். புரிஞ்சுதா? இப்படிதான் உங்களுக்கு வந்து f dot g கண்டுபிடிக்கும் போது ஒன்னொன்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஈஸியா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்ப புரிஞ்சுதா? இப்ப 0 1 2 இதுதான் வந்து இதோடைய ரேஞ்ச். அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? ரேஞ்ச். நெக்ஸ்ட் இப்போ 13th சம் பாருங்க. let f of x வந்து root of 1 plus x square னு கொடுத்திருக்காங்க.
இது வந்து எதுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of x மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப f of x, f of y கண்டுபிடிச்சிட்டு அதோடைய xy என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ f of x வந்து root of 1 plus x square அப்படின்னா f of y என்னவா இருக்கும்? அப்படியே x இருக்க இடத்துல y 1 plus y squareன்னு இருக்கும். அதே மாதிரி f of x y இது என்னவா இருக்கும்? root of 1 plus xy square இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்க x இருந்தா இங்க x, இப்போ y இருந்தா y, xy இருந்தா xy, இவ்வளவுதான். சரிங்களா? இந்த xy வந்து இங்க எப்படி எழுதலாம்? root of 1 plus x square y square னு எழுதலாம். சரிங்களா? f of xy. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? x லயும் y லயும் some value substitute பண்ணி பார்க்க போறோம். எப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்றேன்? x க்கு 1 னும் y க்கு 2 னும் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் என்ன வேல்யூ வேணாலும் போட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். இப்போ நான் x க்கு 1 னும் y க்கு 2 னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். இப்போ f of x வந்து என்ன? x க்கு 1 ன்னு போட்டோம்னா f of x வந்து root of 1 plus 1 square. அப்போ 1 root of 1 plus 1 என்ன கிடைக்கும்? root of 2 கிடைக்கும். then f of y க்கு கண்டுபிடிச்சோம்னா root of 1 plus 2 square. இதுல y ல 2 போட்டிருக்கோம். root of 1 plus 2 square வந்து 4. அப்பனா root of 5 னு கிடைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க? f of xy சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of xy என்ன? root of 1 plus xy என்ன? 1 into 2 square. இப்படி தானே போடணும்? இது x, இது y whole square பண்ணியிருக்கோம். equal to root of 1 plus 1 square பண்ணா 1, 2 square பண்ணா 4. இப்போ 4 தான் கிடைக்கும் இல்லையா? 4 into 1 4 தான் கிடைக்கும். equal to root of 5. இப்போ நமக்கு இந்த 3 ஆன்சரும் கிடைச்சிருக்கு இல்லையா? இது f of x, இது f of y, இது f of xy னு கிடைச்சிருக்கு. நமக்கு இங்க கொடுத்திருக்கிற ஆன்சரை பாருங்க. ஆன்சர்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா f of xy equal to f of x into f of y னு கொடுத்திருக்காங்க. equal to இருக்கு. இதுல அதே தான், ஆனா greater than or equal to னு இருக்கு. இதுல lesser than or equal to னு இருக்கு. இன்னொன்னு none of these னு கொடுத்திருக்காங்க. இதுல எதுக்கு நமக்கு சூட் ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஆன்சரை இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். சரிங்களா? கவனிங்க. f of xy ன்றத ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்க. f of x into f of y. இப்போ இங்க என்ன வரும்? ஈக்குவல் டு வருமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருமா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருமா? இதுதான். இப்போ f of xy ல என்ன இருக்கு? f of xy க்கு root 5 இருக்கு. f of x க்கு என்ன இருக்கு? root 2 இருக்கு. இன்ட்டு f of y க்கு என்ன இருக்கு? root 5 னு இருக்கு. அப்ப root 5 இது என்னன்னு எழுதலாம்? 2 5 சார் ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணா root 10 னு கிடைக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல எது சூட் ஆகும்? root 5 equal to root 10 வருமா? இல்ல, வராது. greater than or equal to வருமா? எது பெருசு இதுல? 10 தான் பெருசு. அப்போ lesser than or equal to, root 5 less than or equal to அப்படிதான் கிடைக்கும். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? இந்த ஆன்சர் எது? தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? less than or equal to தான் கரெக்ட். நீங்க எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலும் இதுல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் 14th சம் கவனிங்க. if g equal to set of pair கொடுத்திருக்காங்க is a function given by g of x equal to alpha x plus beta அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. then value of alpha and beta ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த பேர்ல இருந்து நம்ம ab வேல்யூ, அதாவது ஆல்பா பீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1,1 எடுத்துக்கலாம். சரிங்களா? இது xனா இது f of x இல்லையா? இப்போ கொடுத்திருக்கிறது நமக்கு என்னன்னா g of x equal to alpha x plus beta அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இது f of x அப்படின்னா நம்ம g of x னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்களோ அதோடைய x அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ g of x வந்து என்ன? 1 equal to alpha அப்படியே வச்சுக்கோங்க. x என்னது? 1 plus beta
இப்போ 1 equal to alpha plus beta. இது ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா 2,3 இருக்கு. அந்த 2,3 நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 2,3 இது x, இது g of x இல்லையா. இப்போ g of x equal to alpha x plus beta. இப்போ g of x வந்து நமக்கு என்னதுல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஆல்பா அப்படியே வச்சுக்கோங்க. x வந்து 2 plus beta. நம்ம இந்த பார்ட் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 2 alpha plus beta equal to 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து alpha plus beta equal to 1. இது 2 alpha plus beta equal to 3. இது என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 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 பண்ணாக்க இப்போ 2ல 1 இது கேன்சல் ஆயிடும் இல்லையா. பீட்டா கேன்சல் ஆயிடும். 2ல 1 போச்சுன்னா 1 ஆல்பா போச்சுன்னா மைனஸ் 1 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 3ல 1 போனா மைனஸ் 2 இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இந்த ஆல்பாவை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப பீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 சாரி 1 மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 சரிங்களா. இப்போ ஆல்பா வந்து 2 பீட்டா வந்து மைனஸ் 1. ஆல்பா 2 பீட்டா மைனஸ் 1 எந்த ஆப்ஷன்ல இருக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் இதோடைய ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் 15th சம் கவனிங்க. f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is இதுல எது வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பாருங்க. இப்ப லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால இதை வச்சுக்கோம். கியூபிக்கா அப்படின்றதும் நமக்கு தெரியல. கியூபிக்கா கிடைக்குமா அப்படின்றதும் தெரியல. ரெசிப்ரோக்கலா வருமா அப்படின்னா ரெசிப்ரோக்கல் வராது. இப்போ இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் ரெசிப்ரோக்கல்னா டிவைட் பைல வரும். பார்த்தாலே தெரியுது நமக்கு டிவைட்ல எதுவும் இல்ல. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா வராது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இது 3ல நெக்ஸ்ட் கியூபிக் ஈக்குவேஷனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கியூபிக் ஈக்குவேஷனா இப்ப இது வந்து a பிளஸ் பி ஹோல் கியூப் a மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா சிம்பிளா நீங்க பார்க்கலாம். இப்ப a பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலானா a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப் அப்படின்னு சொல்லி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அதே மாதிரிதான் a கியூப் மைனஸ் a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b இப்படின்னு வரும்போது உங்களுக்கு a கியூப் வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப இது கியூபிக் ஈக்குவேஷனா அப்படின்னா இல்ல. அப்ப இதுவும் கிடையாது. a கியூப் கேன்சல் ஆயிடுது, அதனால இதுவும் கிடையாது. இப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்ப இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனோடைய ஃபார்முலா என்ன? லீனியர் வந்து ax பிளஸ் b இல்லையா. அப்ப ax பிளஸ் b இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா வர்றதுக்கு சான்ஸ் இல்ல சரிங்களா. நெக்ஸ்ட் குவாட்ரட்டிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா இதுல உங்களுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர்ல தான் வரும் இல்லையா. அப்போ ஸ்கொயர்ல கிடைக்கும். ஏன் வந்து ax பிளஸ் b வராது அப்படின்னா இப்ப வந்து நமக்கு கியூபுக்கு அடுத்தது ஸ்கொயர் தான் கிடைக்கும் இல்லையா. அப்ப ஸ்கொயர் வந்து வரும் அப்படின்றதால குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலானா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. அப்ப இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.